எல்லாருமே பாஸ்தா ரெசிபி கேட்டுட்டே இருந்தீங்க. கொலையாம பிரியாணி ஸ்டைல்ல சூப்பரா சொல்றேன் கேட்டுக்கோங்க. சின்ன கிளாஸ் அளவுக்கு 2.5 கிளாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, 6 ஏலக்காய், சின்னதா ஒரு அன்னாசி பூ, அடுப்புல ஒரு குக்கரை வச்சு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நீட்டு வாக்குல கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நீட்டு வாக்குல கட் பண்ண 2 பெரிய தக்காளியும் போட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்ல மசிய வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதையும் போட்டு தேவையான அளவுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிரையும் ஊத்தி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி இருக்குங்க. சாப்பாட்டுல போட்டு அப்படியே சாப்பிடலாம். 2.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்தா எடுத்தோம். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பாஸ்தாவை போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன், கமா கமான்னு பிரியாணி ஸ்டைல்ல இது பிரியாணியா இல்ல பாஸ்தாவானே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் சொன்னா இல்லையா, ஒரு பாஸ்தா கூட கொலையவே இல்லை. பிரியாணி அரிசி மாதிரி சும்மா நீட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுலயே முட்டை போடணும் அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்குது பாத்தீங்களா, அந்த நேரத்தில் முட்டையை உடச்சு ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே நாக்கில் ஜூஸ் அப்படியே எச்சு ஊறுதுங்க. ஐயோ செம்ம சுட சுட சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. மைல்டான ஒரு சூட்டில் எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டாடா.